மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து. முக்கியமாக இப்போது நம்ம பார்க்க போகிறது விஜய். மறுபடியும் விஜய் தான். இவரை பற்றி பேசாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய ஈவெண்ட்ஃபுல்லான ஆள் இவர். இவருடைய ஸ்கின் டோன் பயங்கரமாக ஃபேட் ஆகிடும். ஒரு பிளாக் கலர் கம்ப்ளெக்ஷனுக்குள்ள வராரு. ஒயிட் கலர் சாக்லேட் பாயா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த விஜய் அரசியலுக்கு பிளாக் கலர் ஹீரோவாக மாறிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட காமராஜர் மாதிரி கலருக்கு இவர் போயிடுவார் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால தான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் சுவிட்சர்லாந்து போகிறாரு ரிஷாவோட. அது ஹனிமூன் மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசிய ஒப்பந்தங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அதை கொண்டாடுறதுக்காக இவங்க ஹனிமூன் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரகசிய ஒப்பந்தங்கள் அவருடைய டோட்டல் பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கேன்சல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ ஒரு ஹெலிகாப்டருக்கு பர்மிஷன் வாங்கி காசு கொடுத்து ஹெலிகாப்டருக்கு அட்வான்ஸும் பண்ணி, ரைட்டா, ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா பல லட்சம் ரூபாய் கணக்குள்ள அந்த ஹெலிகாப்டரை நீங்கள் திரும்பி வாபஸ் வாங்கவே முடியாது. அந்த பல லட்சம் ரூபாய் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறாரு. கடலூர், தருமபுரி, பெரம்பலூர் இந்த 3 இடங்களுக்குமான அவருடைய பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறாரு. இன்றைக்கும் அவருக்கு பிரச்சாரம் பண்ண காலையில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ். அவர் சொல்கிறது காலையில் என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாது, ஈவினிங்க்கு மேலே தான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதனால் அதுவும் கேன்சல். அடுத்தது உங்களுக்கு 19ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வந்துடும் கடைசி கட்ட பிரச்சாரம். அதில் ஏதாவது அவர் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சமீபத்தில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஹேண்டு தான் போட்டுக்கிட்டு, இப்போல்லாம் ஃபுல் ஹேண்டு போடுறாரு. அந்த ஃபுல் ஹேண்ட்லேருந்து கையை இப்படி தூக்கி காட்டும் பொழுது கையோட இந்த பகுதியில் ஸ்கின் கலர் டேர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கின் அஃபெக்ஷன் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய அலர்ஜி வந்த மாதிரி தான் தெரியுது. முகம் டோட்டலாகவே மாறி இருக்குது. வெயிலில் சுற்றுறது அவருக்கு சுத்தமாக ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பல ரகசியமான அலர்ஜிகள் இருக்கிறதாகவும், அதுக்காக பல ஆப்ரேஷன்கள் அவர் செஞ்சதாகவும், அந்த விஷயங்களெல்லாம் வெயிலில் ஸ்கின் டோன் பட்டு போகும்போது எக்ஸ்போஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப மோசமாக போச்சுன்னா அவருடைய பர்சனாலிட்டியவே டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். இப்போது எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகன்னு தக்காளி பழம் மாதிரி இருந்தார். அதுக்கு மேலே அவர் தக்காளி பழமாக தான் இருந்தார். ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்பொழுது இருந்த பர்சனாலிட்டி வேறு, அரசியலுக்கு நிலைச்சப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு மதர்லி அப்பியரன்ஸ் என்பது வேறு. கலைஞருக்கு எப்போவுமே வழக்கமாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான். ஸ்டாலின் 75 வயசு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் களத்தில் இருக்கார். அந்த களத்தில் அவருடைய ஃபிட்னஸ் லெவல் எங்கேயோ இருக்குது. அவருடைய ஃபிட்னஸ் லெவல் ரொம்ப அப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கூட வாக்கிங் நடந்து வந்த பிரேமலதாவே மேடையில் சிலாகிச்சு பேசுகிற அளவுக்கு தான் ஸ்டாலினோட பர்சனாலிட்டி இருக்குது. உதயநிதி ஹார்ட் ஒர்க்கு, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு, வெயிலில் நின்று பேசுகிறாப்புல. அவரோட ஸ்கின் டோன்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தொண்டை உடஞ்சி போச்சு, அவரால் தொடர்ந்து பேச முடியல அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்து அதை ஒரு பிரச்சாரமாக அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் விஜய் கம்ப்ளீட்டாக அவரோட ஸ்கின்னில் விவரிக்க முடியாத ஒரு வியாதி என்பது அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸ்கின் டோன் அவருக்கு பெரிய அளவுக்கு மாறுது. அவருக்கு இருக்கக்கூடிய வியாதி ஒரு ரகசியமான ஒரு அலர்ஜி. அது ஸ்கின்னை ரொம்ப மோசமாக பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் நேராக பெரம்பூர் போகிறாரு, கோலம் போடுறாரு. யாருமே கோலம் போடல. அதுக்கப்புறம் இவர் போய் உட்காந்து இவராவது கோலம் போடணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கோலம் போடுறாரு, மக்களோட பழகுறாரு, போகிறாரு, வராரு, இந்த மாதிரிலாம் இருக்கார்.
இன்றைக்கி திமுக என்ன பண்ணியிருக்காங்க, இவர் பெரம்பூரில் போய் கோலம் போட ஆரம்பித்த உடனே திமுக இன்றைக்கி ஒரு 3000 இளைஞர்களை இறக்கி சினிமா மோகத்தில் மக்கள் வீணாகிடாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை 3000 இளைஞர்களை இறக்கி வந்து திமுக அங்கே வந்து அடிக்குது. இப்படி தமிழ்நாடு முழுக்கவே விஜய் ரசிகர்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை சமாளிக்க திமுக வந்து கடுமையான ஒரு முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு கருத்து கணிப்பு கூட இப்போது இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே டோட்டலாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் வந்து முழுக்க சென்னையில் வந்து தாவேக்கா வந்து 2வது இடத்துக்கு வருது. அது துறைமுகமாக இருந்தால் 2வது இடத்துக்கு வருது, எக்மோராக இருந்தால் 2வது இடத்துக்கு வருது, 1000 லைட்டில் 2வது இடத்துக்கு வருது, அண்ணா நகரில் வருது, விருகம்பாக்கத்தில் வருது, சைதாப்பேட்டில் வருது. இன்னும் எத்தனை இடங்களில் வருதோ அத்தனை இடங்களில் வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். டி நகரில் வந்து ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுது அவங்களுடைய கருத்து கணிப்பில். இன்றைக்கி ஒரு பிரபலமான வார இதழ், அதை சும்மா பேர் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு 100 வருஷம் பழமையான வார இதழ் அது, ரைட்டுங்களா? அவங்க வந்து டி நகரில் ஏடிஎம்கே 3rd பிளேஸுக்கு போகுதுன்னு போடுறாங்க. மயிலாப்பூரில் டிவிகே வந்து 2nd பிளேஸ்க்கு போகுதுன்றாங்க, ரைட்டுங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 121 தொகுதியில் திமுக ஜெயிக்குது. 121 தொகுதியில் திமுக ஜெயிக்குது. 83 தொகுதியில் அதிமுக ஜெயிக்குது. நாம் தமிழர் வந்து 0, டிவிகே வந்து 3 தொகுதியில் ஜெயிக்குது. அது வந்து 2 விஜய் தொகுதி, அதாவது திருச்சி கிழக்குலையும் ஜெயிக்கிறார் விஜய், பெரம்பூர்லேயும் ஜெயிக்கிறார் விஜய். அது இல்லாமல் ஆர்கே நகரில் ஜெயிக்கிறாராம். அந்த மரிய வில்சன் சொல்லிட்டு ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியலான ஏகப்பட்ட வீடியோ அவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் ரவுடித்தனம் பண்ணார், வீட்டை அடித்தார், போனார், அவரு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இதில் அடுத்த லெவலுக்கு இவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து தமிழ்நாட்டு சிஎம்மாக வரணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். அதில் வந்து 45%, 44% வந்து விஜய் தான் வந்து அடுத்த சிஎம்மாக தமிழ்நாட்டுக்கு வரணும்னு தமிழக பொதுமக்கள் நினைக்கிறாங்களாம். ஸ்டாலின் வந்து 28% பேர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி வரணும்னு 25% பேர் நினைக்கிறாங்க. சீமான் வரணும்னு 3% பேர் நினைக்கிறாங்க. அது எப்படிப்பா சிஎம்மாக வரணும்னு 44% பேர் நினைக்கும் பொழுது, அவரை விட குறைவாக வெறும் 28% பேர் சிஎம் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டாலின் வந்து 121 தொகுதிகளில் மேலே வருவார் அவர். இது ரெண்டுத்துக்கும் இந்த கணக்கை இடிக்குது அவங்களுக்கு. அப்போது 44% பேர் சிஎம்மாக விஜய் வரணும்னு நினைக்கும்போது அவர் தானே மேலே வருவார். அவர் வந்து வெறும் 44% பேர் நினைக்கிற விஜய் வந்து 3 தொகுதியில் தான் ஜெயிப்பாராம். ஆனால் அவரை விட குறைவாக, கிட்டத்தட்ட 16% குறைவாக 28% மட்டுமே நினைக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து 121 சீட்டு வருவாராம். அதை விட குறைவாக கிட்டத்தட்ட ஒரு 20% குறைவாக, இல்லை 19% குறைவாக நினைக்கக்கூடிய மக்கள் நல்ல சிஎம்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி வந்து 83 சீட்டு வருவாராம். இது வந்து கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்குறவங்களுக்கு மதி எங்கே போச்சுன்னு கேள்வி வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை ஒரு பாரம்பரியமான பத்திரிக்கை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, சென்னை நகரம் முழுக்க இவங்க வந்து 2வது இடத்துல வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து இவங்க கொண்டு வராங்க. தாவேக்கா வந்து வட சென்னை முழுக்க 2வது இடத்துல வரும், மற்ற தென் சென்னையிலையும் 2வது இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து இவங்க கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுக்குற காசுக்கு கூவுற வேலையை தான் இந்த பத்திரிகை வந்து செஞ்சுருக்கு. முழுக்க அந்த பத்திரிகையே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து வாங்கிட்டாரு,
அதில் வேலை செய்கிற 2-3 பேர் ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் ரெட்டி கிட்ட வேலை செஞ்சு வெளியில் வந்தவங்க தான். அவங்க தான் வந்து மறுபடியும் அந்த பத்திரிகைக்கு வந்து பொறுப்பு தலைவர்களாக பதவி ஏற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களுடைய திருவிளையாடல் வந்து இதில் பச்சையாக தெரியுது. இவ்வளோ கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் விஜய், இன்னைக்கு அவருடைய கலர் டோன் வந்து முழுக்க முழுக்க குறையுது. இவ்வளோ கிரேஸ் மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் ஏன் பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல? ஏன் பிரச்சாரமாக கேன்சல் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு வந்து ராகுல் வந்து பொன்னேரியில் வந்து பேசும்போது ஸ்டாலினை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் வந்து உங்களோட அடிமையை வந்து தமிழ்நாட்டில் உட்கார வைக்க முயற்சி பண்ணீங்க. பாஜகவை சொல்கிறார் ராகுல் பேசும்போது. ஸ்டாலினை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. உங்களுடைய அடிமையை நீங்கள் ஆட்சியில் அமர வைக்க முயன்றீர்கள், அது நடக்காது. தமிழகத்தின் காவலனாக நான் டெல்லியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டவர் வந்து 20ஆம் தேதியும் பிரச்சாரத்துக்கு வரதா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் 20ஆம் தேதியும் ராகுல் பிரச்சாரம் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. மேபி ஸ்டாலின் கூட அந்த பிரச்சாரத்தில் இணையலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் போயிட்டுருக்கு. இது இப்படி பிரச்சாரம் போயிட்டுருக்குதுன்னா, இங்கே எடப்பாடி வந்து வேறு மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது அவர் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சிடினா ஒரு ஆபாச சிடி, மிக மோசமான ஒரு சிடி. அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் டிவியில் போட்டுருவேன் அப்படின்றாரு. அது எப்படி அவர் டிவியில் போட்டுருவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான என்ன சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க சொந்தக்காரர் வந்து ஒருத்தர் மில்லு வச்சுக்கிருக்காரு, என்னுடைய தொகுதியில் வந்து மில்லு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. கூவத்தூரில் நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது திடீர்னு மலைப்பாம்பு ஒன்று வந்து ஊழ்ந்து போச்சு, நாங்களாம் ஏதோ பாம்பு வந்துருச்சுன்னு பயந்து பார்த்தா அது எடப்பாடி அப்படின்னு. எடப்பாடி இது வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. அவர் கவுண்டர் சொல்கிறார், என்னை பற்றி ஆபாசமாக பேசுகிறியா, என்னை பற்றி கேவலமாக நீ பேசுகிறியா செங்கோட்டையா, உன்னை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீ தாங்குவியா? உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளையும் எல்லாரும் சேர்ந்து எழுதிய கடிதம் வந்து சிஎம்க்கு போச்சு. அந்த கடிதம் இன்னும் எங்ககிட்ட இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது. அதெல்லாமா ஆபாசமான சிடி. அந்த சிடியெல்லாம் நான் டிவியில் ஓட விட்டுருவேன் அப்படின்னு அவர் ஒரு எதிர் சேலஞ்சு ஒன்று வந்து பண்ணியிருக்கார். அப்போது நம்ம ஏடிஎம்கே சர்க்கிளில் கேட்டோம், நான் இவர் சிடிலாம் சொல்கிறாரு எப்படி அப்படின்னு கேட்டோம். அப்போது ஒரு கதையை அவங்க சொன்னாங்க. அந்த கதையை தெரிஞ்சிங்கன்னா ஏடிஎம்கே உடைய ஒட்டுமொத்த கதையும் சிரிக்கும். அதுக்காக தான் நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, அன்புள்ள அம்மாவுக்குன்னு அவங்க மனைவி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, வேலைக்காரி, குப்பை பொறுக்கிறவ, பாத்ரூம் கழுவுறவ, யாரையும் வந்து செங்கோட்டையன் விட மாட்டார், எல்லாரையும் வச்சுப்பார். பானுப்பிரியான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது தேனாம்பேட்டு அறிவாலயத்துக்கு எதிரில் ஜேஎம் மாரோன் வீட்டுக்கு பக்கத்தில் அவள் வீடு இருந்தது. அவள் வீட்லேயே தான் இவர் வந்து படுத்து கிடப்பார். அவ தான் வந்து அமைச்சருக்கு ஃபோன் பண்ணால், நான் பானுப்பிரியா பேசுகிறேன், குளிச்சுக்கிட்டு இருக்காரு வந்துடுவார் அப்படின்னு பானுப்பிரியா தான் அட்டன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பானுப்பிரியாவோட இருந்தார். தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்றதில்ல, நியூ இயருக்கு வீட்டுக்கு வர்றதில்ல, பொங்கலுக்கு வீட்டுக்கு வர்றதில்ல. இதோடு இல்லாமல், இந்த லிஸ்ட்டோடு இல்லாமல், பானுப்பிரியாவோடு இல்லாமல் டிரைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பொண்டாட்டியும் செங்கோட்டையன் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு நான் இருக்கக்கூடிய வீடோட அட்ரஸ்ஸு தெரியாமல் போயிடுச்சுமா, நீங்கள் வந்து அவருக்கு வந்து என் வீட்டு அட்ரஸை தெரியப்படுத்தி என் வீட்டுக்கு அவரை வந்து அனுப்பி வச்சுருங்க அப்படின்றது தான் அந்த கடிதத்தோட விஷயம். இவருடைய விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் அமைச்சராக ஃபுல்லாக இருப்பார். அங்கே எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன காலேஜ் தொடங்க முடியுமோ அதெல்லாம் வந்து புள்ள பேருக்கு எல்லார் பேருக்கும் தொடங்கிட்டு இருந்தார். 6 மணி வரைக்கும் தான் அவர் அமைச்சர்.
அதுக்கு மேலே வந்து பேண்ட் ஷர்ட் மாட்டிப்பார். ஒரு மாருதி 800 காரை டி நகர் சத்யா கொண்டு வருவார். அந்த காரில் ஏறிக்கிட்டு அவர் கிளம்பிடுவார். நேரா ஆரம்பாக்கம்னு ஆந்திரா பார்டரில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸை வந்து டி நகர் சத்யா வந்து கட்டி வச்சிருப்பாரு. அங்கே வந்து மிகப்பெரிய விஐபிக்கெல்லாம் போய் சீட்டாடுறதுக்கு தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அப்போது அங்கே செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் போகும்பொழுது சீட்டாட்டெல்லாம் நடக்காது. பெண்கள் அவங்களோட அந்தரங்கமான காட்சிகள்லாம் அங்கே வந்து அரங்கேறும். அதுக்காகவே அந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காரு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து இவர் போய் என்ஜாய் பண்ணுவார். இவர் இப்படி என்ஜாய் பண்ணும்போது இவர் புள்ள மினிஸ்டர் காரை எடுத்துகிட்டு ஊட்டி, கொடைக்கானல் எல்லா ஊருக்கும் புள்ள கதிர் வந்து போயிட்டு அங்கே வந்து அவர் எல்லா வேலையும் பார்ப்பார் அவர். இந்த மாதிரி அப்பனும் மகனும் சேர்ந்து போடாத ஆட்டம் இல்லை. இந்த அப்பனையும் மகனுக்கும் அப்பனுக்கும் மகனுக்கும் இந்த ஆட்டங்கள்லாம் போடுறதுக்கு உதவியது டி நகர் சத்யா. பூனக்கன் புவனேஸ்வரி மூலமாக பிரபலமான இந்த டி நகர் சத்யா வந்து இது எல்லாத்தையுமே சிடி பண்ணி வச்சுருக்காரு. டி நகர் சத்யாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் முரண்பாடு வந்து இவர் கட்சி விட்டு போகும்போதே வந்துடுச்சு. அப்போது டி நகர் சத்யா என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எடப்பாடி கையில் ஒப்படைச்சிருக்காரு. அதைத்தான் அந்த சிடியை தான் எடப்பாடி பழனிசாமி நான் இப்போ வெளியிடுவேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்படின்றது தான் வரக்கூடிய கதை. அங்கே கோபியில் இருக்கிறது வந்து எடப்பாடியுடைய சம்பந்திக்கு சொந்தமான அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை தான் வச்சுருக்காரு. அதில் வந்து இவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த தகராறுகளுக்கெல்லாம் பிறகு சைட் பை சைடு டி நகர் சத்யா வந்து வேலுமணியோட நெருக்கமாயிட்டார். வேலுமணிக்கும் இதே விவகாரங்களை தான் நெல்லுக்கு பாயிற தண்ணி வந்து புல்லுக்கும் பாயிற மாதிரி வேலுமணிக்கும் இதே விவகாரங்களை பண்ணி கொடுத்து வேலுமணியோட ரொம்ப நெருக்கமாகி வேலுமணி மூலமாக எடப்பாடி கிட்ட நெருக்கமாகி எடப்பாடி மூலமாக டி நகர் தொகுதியை வந்து இப்போ வாங்கி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து தமிழ்நாட்டிலே ஓட்டுக்கு முதல் முறையாக 2000 ரூபாய் கொடுத்த எம்எல்ஏ வந்து டி நகர் சத்யா தான். அவர் வந்து இந்த முறை நிற்கிறாரு. போன தடவை ஒரு 176 ஓட்டில் அவர் தோத்துட்டார். இந்த முறை நான் எப்படியும் ஜெயிச்சிடுவேன் அப்படின்றாரு. அதைத்தான் இந்த கருத்து கணிப்பில் டி நகர் சத்யா வந்து ஜெயிச்சிடுவார். அவர் நம்பர் 1 நம்பர் 2 வந்து தாவேகாவான், நம்பர் 3 வந்து டிஎம்கேவான். டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்படி போடுறாங்க இந்த கருத்து கணிப்புகளை. இந்த விஷயங்கள் வந்து இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மிக முக்கியமான கருவியாக மிக முக்கியமான விஷயமாக வந்து இப்போது உலாவிட்டுருக்கு. அதிமுகவுக்கு தோக்குற பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தினால அவங்க வந்து இப்போது உன் சிடி எங்கிட்ட இருக்குது, ஏன் சிடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடநாடு கொலை வழக்கில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி எத்தனை லட்சம் கோடி ரூபாய் திருடினாங்களோ அத்தனை லட்சம் கோடி ரூபாய் சம்பந்தமான விவரங்களை வெளியிடுறதுக்கு சசிகலா தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இது தவிர மோடி வந்து கோயம்புத்தூருக்கு வராரு, மோடியோட எடப்பாடி போகிறாரு, அமித்ஷா இங்கே வராரு, அமித்ஷாவோட யாரும் இல்லை. மயிலாப்பூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு அமித்ஷா, கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு மோடி, கோயம்புத்தூரில் வந்து கொடிசியா மைதானத்தில் ஒரு இதில் பேசுகிறாரு அப்படின்ற நிலவரம் வந்து இருக்குது. ஸ்டாலின் வந்து சைலண்ட்டாக இங்கே வந்து ராகுல் பேசும்போது அவர் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவோட அவர் வந்து திருப்பூரில் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் எல்லா ஃப்ளோட்லேயும் பார்த்திங்கன்னா விஜய் 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 விஜய்னு வந்திருந்த ஃப்ளோட் எல்லாமே இப்போ குறைஞ்சி போச்சு. விஜயோட பிரச்சாரமும் குறைஞ்சி போச்சு, அவரோட கலரும் குறைஞ்சி போச்சு. அதிமுக வந்து கொள்கை விளக்கம்லாம் இப்போ சொல்கிறதில்ல. நீ அவ்வளோ வச்சுருந்த, நீ இவ்வளோ வச்சுருந்த, உன் சிடி எங்கிட்ட இருக்குது, ஏன் சிடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அதிமுகவுடைய பிரச்சாரம் வந்து மிக மிக கேவலமாக போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? திமுக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு போயிட்டுருக்கு. ராகுலோட பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்றது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது. அந்த பிரச்சாரமும் வந்துடுச்சு.
ஸ்டாலினை யாராலும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு அவரே டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி திமுகவுடைய ப்ரொக்ரஸ் என்பது பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ பெரம்பூர்லேயும் 3000 இளைஞர்கள் இறங்கி அவங்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன் பை ஒன் முன்னேறிக்கிட்டு இருக்கிறது வந்து திமுக தான். விஜய் அப்படின்ற ஒரு பெரிய பிம்பம் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி டிவிக்களுடைய கருத்து கணிப்புகள்லையும் வருது. மாவட்ட வாரியாக டிவிக்கள் வந்து கருத்து கணிப்புகளை போடுறாங்க. அந்த கருத்து கணிப்புகளில் எல்லாத்துலேயும் விஜய் 15% ஆவரேஜாக தாண்டவே இல்லை. தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வரும், ஹங் அசெம்பிளி வரும். அதில் வந்து விஜய் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவான்லாம் சொன்னாங்க. ஹங் அசெம்பிளிக்கான வாய்ப்பே இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகளில் இல்லை. இந்த கருத்து கணிப்புலாம் விஜய் எடுத்த மாதிரி 40% விஜய்க்கு 60% விஜய்க்குன்னு பொய்ய சொல்கிற கருத்து கணிப்புகளில் இது எல்லாமே பத்திரிகையாளர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அதில் ஒரு சில கருத்து கணிப்புகள் நம்ம சொல்கிற ஒரு பத்திரிகை வந்து டுபாக்கூர்த்தனமாக வெளியிட்டிருக்கு. அதை நம்ம சொல்லலை. மற்ற பத்திரிகைகள் தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகைகள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெகு வேகமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே வந்து திமுக முன்னிலை அப்படின்ற செய்திகள் தான் பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நவ் ட்ரெண்ட் இஸ் டிஎம்கே. விஜய் இஸ் ஸ்லோலி பிகம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.